யாவருக்கும் வணக்கம். நான் யாமினி. தெரிந்ததை சொல்வேன், தெரிய வைப்பேன். நீங்கள் எல்லாருமே ஜீ திரை பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த சேனல் ஜீ திரை சேனல் வந்துட்டு முதல்ல விட்ட விளம்பரமெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு நல்லாயிருக்கும். காட்சிகள் எல்லாம் அதில் வந்துட்டு ஒரு விளம்பரத்தை இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பேசிடலாம் அப்படின்னு நினச்சேன். அதுவும் பெண்ணியம் சம்மந்தப்பட்டது தாங்க. பெண் அப்படிங்கிற ஒரு மையம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த விளம்பரம். ஒரு பெண் இருப்பா, அந்த பொண்ணுக்கு வந்துட்டு வளைகாப்பு நடக்கும். அப்போ சுற்றி எல்லாரும் அந்த இடமே ரொம்ப மங்களகரமாக பார்க்க ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஆனால் அந்த பொண்ணு வந்து முகத்தில் ஒரு சந்தோஷம் இல்லாமல் திரும்பி பார்த்துக்கிட்டு இருப்பாள். நான் என்னடா அப்படின்னு பார்த்தா பின்னாடி ஒரு அறையில் மறைஞ்சும் மறையாமல் ஒரு அம்மா நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ தான் புரிஞ்சு, ஓ அந்த பொண்ணோட அம்மா அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணோட மாமனார் எல்லோரும் முன்னாடி நின்றுக்கிட்டு அந்த பொண்ணுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த வளைகாப்பு சடங்கு நடந்துகிட்டு இருக்கும். அப்போவும் அந்த பொண்ணு திரும்பி அவங்க அம்மாவை பார்த்துட்டு இருப்பாள். என்னென்னா அவங்க அம்மானால வந்து இதை செய்ய முடியலையே அப்படின்னு ஒரு வருத்தத்தில் ஏக்கத்தில் பார்த்துட்டு இருப்பா. அவங்க அம்மா அங்கே நின்று அழுகாத குறையாக பிள்ளையை பார்த்துட்ருப்பாங்க. தயங்கி மறந்து நிற்பாங்க. அப்புறம் அப்போ தானே அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. இந்த விதவை பெண்களை வந்துட்டு நல்ல இந்த மாதிரி மங்களகரமான காரியத்தில் விட மாட்டாங்க. அவங்க வந்தாங்கன்னா அது அமங்கலம் ஆகிடும், அந்த பொண்ணோட வாழ்க்கையும் அதே மாதிரி ஆகிடுங்கிற மாதிரி நிறைய மூட நம்பிக்கைகள் வந்துட்டு இருக்குது இந்த சமூகத்தில். உங்களுக்கு தெரியும். அதை வந்து இந்த விளம்பரத்தில் வந்து கலைஞ்சு எடுத்துட்டாங்க. அந்த இடத்துல அன்பு தான் நிலைக்குங்கிறத வந்து காமிச்சிட்டாங்கிறது தான் இப்போ விஷயமே. சரி, இப்போ அப்படி இருக்குங்களா? அப்போது அந்த மாமியார் நம்ம வந்து கேட்பாங்க, எல்லோரும் வளையல் போட்டாச்சான்னு சத்தமாக கேட்பாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பொண்ணு, இன்னும் லக்ஷ்மி பாட்டி வளையல் போடலை அப்படின்னு அழகாக சொல்லும். அப்போ என்னடான்னு அந்த குரலை நோக்கி எல்லாரும் பார்ப்பாங்க. அப்போ அந்த அம்மா அங்கே மறந்து நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ உடனே அந்த மாமனார் இருந்துட்டு, வாங்க சம்மந்தி, அதுவும் சரிதானே, வாங்க சம்மந்தி வந்து வளையல் போடுங்கன்னு அவர் கூப்பிடுவார். அந்த அம்மா தயங்கி வந்து பார்த்தோன்னையும் தன்னுடைய அந்த மனைவியை அனுப்புவாங்க. அந்த சம்மந்தி போய் அந்த சம்மந்தி அம்மாவை கூட்டிகிட்டு வருவாங்க. வந்து வளையல் போடுவாங்க ஆனந்த கண்ணீரோட. இப்படியே அந்த காட்சி முடியுது. இப்போ விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க எந்த பெரியவங்களும் அந்த அம்மாவை கண்டுக்கல. அந்த பொண்ணோட அம்மா இத்தனைக்கு ரொம்ப முக்கியமான கேரக்டரு. அந்த அம்மாவை யாரும் அங்கே கண்டுக்கல. ஆனால் அந்த குழந்தை நல்லா கவனிக்கணும். குழந்தைகள் வந்துட்டு எந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயும் கட்டுப்படாதவங்க. இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மூட பழக்க வழக்கமாகட்டும், எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்க நம்ம வந்து பார்க்க முடியாது. அந்த குழந்தைகள் மனம் மாதிரி எல்லாத்துக்கும் இருந்துடக்கூடாதா அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கவலையும் ஏக்கமும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுத்தமான மனசு, மனுஷனாக பார்க்குற மனசு, அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இல்லை. அந்த குழந்தை சொல்லுவா, அந்த மாதிரி லக்ஷ்மி பாட்டி வளையல் போடலை அப்படின்னு சொன்ன உடனே அப்புறம் கையை பிடிச்சி வாங்க பாட்டி வாங்கன்னு அந்த ரூமை விட்டு இந்த பாப்பா வெளியே இழுத்துட்டு வரும். அப்புறம் சம்மந்தி அம்மா போய் கூப்பிட்டு வர மாதிரி முடியுதுன்னு சொன்னேன் இல்லைங்களா? இந்த இடத்துல அதை உடைச்சிட்டாங்க. கைம்பெண், அதாவது விதவை பெண்கள் வந்து நின்று மங்களகரமான காரியத்தில் தலையிடக்கூடாது, அவங்க பங்கேற்கக்கூடாதுன்னு இத்தனை காலம் ஒதுக்கி வச்சாங்க. அதில் கூட கேட்பாங்க, இது வந்து அந்த சினிமா அந்த விளம்பரம் முடிகிறப்ப கேட்பாங்க, என்னங்க சினிமாவில் வர மாதிரி இருக்கா, சினிமா வந்து நிஜ வாழ்க்கையில் தானங்க சினிமாவை எடுக்கிறாங்கங்கிற மாதிரி அது முடியும். அதான் நான் கேட்குறேன், நிஜ வாழ்க்கையிலேருந்து சினிமா எடுக்கிறாங்கங்கிறாங்க, ஆனால் சினிமாவில் இருக்கிறத நீங்கள் இங்கே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ உருப்படியாக எதையாவது செய்வோம் அப்படின்னா முற்போக்குத்தனமாக யோசித்து செய்வோம் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். கரெக்டு தானுங்களே? இப்போ வந்து அந்த இடத்துல அன்பு தான் கிடைக்கணும். அந்த பொண்ணை பெற்றவங்க அவங்கள விட வேறு யாருக்கு அந்த தகுதி இருக்கிற போது யோசித்து பார்த்தா அந்த 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 அம்மாவை ரொம்ப அவமானப்படுத்தி இருப்பாங்க. நான் சொல்கிறது நேரில் பாருங்கள், எத்தனையோ அம்மாக்கள் என் கண் முன்னாடியே அவமானப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி கணவன் இல்லாத பொண்ணு, இவங்க வந்து சொந்த பொண்ணுக்கு கூட சடங்கு செய்ய முடியாத நிலைமையில் இருக்குது. அந்த மாதிரி சடங்கு செஞ்சால் என்ன, செய்யாட்டி என்னன்னு எனக்குள்ள கோபம் வரும். அதுக்கு போங்கடா, அவங்க சடங்கு வேண்டாம், அவங்க கலாச்சாரம் வேண்டாம்னு தோணும். ஆனால் அது பெரியவங்க மதிக்கிறாங்கிறப்ப அதை நான் மதிக்கணும் இல்லைங்களா? அப்போ அதுக்குள்ளே எல்லாத்துக்கும், எல்லா உணர்வுகளுக்கும், எல்லா மனிதர்களுக்கும் மதிப்பு கொடுங்க. அது என்ன அவன் வேணும் இவன் வேண்டாம், இது வந்து இப்படி இருக்கிறவங்க செய்யலாம் அப்படி இருக்கிறவங்க செய்யக்கூடாதுன்னா ஒன்றுமே கிடையாது. அந்த இடத்துல எல்லாத்தையும் சகமாக மதித்து செய்ய வைக்கணும். கல்யாணம் ஆகட்டும், நல்ல காரியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கெட்ட காரியம் நடந்த வரவேற்காதுன்னா அந்த அம்மாவுக்கு அந்த ஒரு கெட்ட காரியம் நடந்தவரை எல்லாமே கெட்டது தான் நடக்கணும். ஏதாவது இருக்கா என்ன? அப்போது நம்ம கட்டமைக்கிறது தான் இந்த சமூகம், இந்த பழக்க வழக்கம், இந்த கலாச்சாரம், இந்த பண்பாடு எல்லாமே. அதில் இருக்கக்கூடிய குறைகளை எல்லாம் கடைஞ்சிட்டு, நெகட்டிவிட்டி எல்லாம் எடுத்துட்டு, மூடநம்பிக்கையெல்லாம் தூக்கிட்டு அதை நல்ல விதமாக நடத்தினா எல்லாருக்கும் சந்தோஷம் இருக்கும், எல்லாமே மகிழ்ச்சி இருக்கும். இதை இன்னும் நீடிச்சு இது எல்லாத்தையுமே அடுத்த காலகட்டத்துக்கு நம்ம கொண்டு போகலாம் அப்படிங்கிறது தான் நான் இதில் சொல்ல வந்தேங்க. இது பற்றின கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். நம்ம கமெண்ட்ஸில் பேசுவோம். என் கூட வாதம் போடுறதுக்கு யாராவது வந்தீங்கன்னா, வாதம் பண்ண யாராவது வந்தீங்கன்னா நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன். நானும் நிறைய கற்றுக்குவேன். சரிங்களா? நன்றி.